எந்த மனிதர் ஜுமாவுடைய தினத்தில் நேரப்படியாக அவர் தன்னுடைய உடம்புல தண்ணியை ஊத்தி குளிச்சுட்டு wudu செஞ்சுட்டு அழகான ஆடையை அணிஞ்சிட்டு அத்தர்களை பூசிட்டு அவன் மஸ்ஜிதுக்கு வாரான். அன்புக்குரியவர்களே, இந்த மிம்பர் மேடைய சாட்சியா வச்சு நான் சொல்றேன், இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு விதமான ரிவார்ட்ஸ் சொன்னாங்க. முதலாவது சஹாபாக்களே, மன் இக்தஸல வகஸல வக்தஸல வபக்கர வபக்கர வலம் யர்கப். இது ஒரு கிராமம், இது ஒரு ஊர். எங்களுக்கு செய்ய முடியுமான ஒரு இபாதத் இருக்கிறது. உடம்புல சக்தி உள்ளவர்கள் இந்த அமலை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. வலம் யர்கப், அவனிடம் வாகனம் இருக்கிறது, வீட்டுல பைக் இருக்குது, வீட்டுல புஷ்பைக் இருக்குது, வீட்டுல கார் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தன்னுடைய வாகனங்களை தொடவில்லை. அல்லாஹ் அக்பர். ஊருடைய தொங்கல்ல இருந்து மஸ்ஜிதுக்கு நடந்து வாரான். மஸ்ஜிதுக்கு நடந்து வாரான். நாங்க வயதாளிகளாக இருக்கிறோம், இட்ஸ் நெவர் மைண்ட், அது பிரச்சனை இல்லை. எங்கட மஸ்ஜிதுக்கு முன்னால ஒரு பைக் கூட இருக்கக்கூடாது. அன்பாளர்களே, நான் வற்புறுத்தவில்லை, we can try it. இந்த அமலை செய்யறதுக்கு எங்களை முயற்சி செய்யலாம். ஏனென்றா இந்த அமலுடைய நன்மை அவ்வளவு பெருசாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடந்து வருகிறான், நடந்து வருகிறான், மஸ்ஜிதுக்கு தன்னுடைய காலட்டுகளை வைத்து வருகிறான், தன்னுடைய வாகனத்தை தொடல்ல. அன்பானவர்களே, முதலாவது நன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான லஹு அஜ்ர் சனத்தின் சியாமிஹா வ கியாமிஹா. ஒரு வருடம் ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான், ஒரு வருடம் ஒரு மனிதன் நின்று வணங்குறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு வருடம் நின்று வணங்கிய நோன்பு பிடிச்ச நன்மையை கொடுக்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு செய்யறதுக்கு இல்ல, இது செய்வோமா? நாங்க ரமதானுடைய காலம் வந்தால் எங்களுக்கு விளங்கும் எங்களுடைய சிச்சுவேஷன். அன்பானவர்களே, இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா கானத் கஃபாரா. சென்ற ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட எத்தனையோ சிறிய பாவங்கள் இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் நடந்திருக்கும் அத்துணை சிறிய பாவங்களையும் மைனஸ் செய்யும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான்.